டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொன்னீங்கல்ல, ஆமா, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த டைம் இல்லையா, அது பார்க்கறதுக்கு அப்படியே இந்த நீங்க தான் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த பிக்கு. இது நான் இல்ல, யாரோ ஒருத்தர் எடிட் பண்ணியிருந்தாங்க, நானும் அண்ணனும் ஸ்டோரியா போட்டிருந்தோம். ஓகே ஓகே ஓகே. இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பத்தி கேட்கணும். அந்த ஃபிட்னஸாக இருக்கட்டும், அதை எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க? நான் இங்கே இருந்தேன், எனக்கு நிறைய இந்த மூவி வந்துட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை நிறைய கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், டூ மெனி திங்ஸ் இட் வாஸ் பாதரிங். லைக் சரி ஓகே, இங்கே இருந்தாலும் இது பேசினதே தான் பேச போகிறேன், இங்கே இருந்து ஒன்றும் பண்ண போகிறதுன்ட்டு இந்த கோச்சை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் தான் கிரிக்கெட்டர் சுரேஷ் ரெய்னாக்கும் கோச். நீங்கள் அந்த இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நானும் சுரேஷ் ரெய்னா ஒரு பிக்சர் இருக்கும், அங்கே தான் மீட் பண்ணது அவரை நான். ஸோ அவரோட போயிட்டு அங்கே ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 months தான் ஆரம்பித்தேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா சேஞ்சஸ் தெரிஞ்சது. 9 months வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஒரு படம் கமிட் ஆனால் அந்த படம் ட்ராப் ஆச்சு. சரி ஓகே, திருப்பி போகலான்னு நினைக்கும் போது அப்பா சிக்கானார். அப்பா திருப்பி கூப்பிட்டு US போனேன். போயிட்டு வந்து திருப்பி ஆம்ஸ்டர்டாம் போனேன். இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் இயர்லி ஒரு 6 months போயிட்டு அங்கே வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது ஈஸி கிடையாது, அங்கே போய் வேற ஊரில் இருந்து பண்ணுறதில்ல.